கொஞ்சம் பார்த்து மெதுவாக விளையாடு, ஸ்விங்கை உடச்சிடாத. மச்சான், பிஎட் வளர்த்தலான்ட்டு இருக்கேன்டா. எது பீடி வாங்க போறியா? தாடி வளர்த்தலான்னு சொல்கிறேன். எப்படி இருந்தாலும் உன்னை யாரும் பார்க்க போகிறதில்ல, எதுக்கு இதெல்லாம்? என்னடா இப்படி சொல்கிற? வேற எப்படி சொல்லுவாங்க? நீ பிஎடும் வளர்த்த வேண்டாம், பீடியும் வாங்க போக வேண்டாம். இங்கே வா. இரு வரேன். ஏண்டா பிஎட் வளர்த்தலான்னு சொல்லி தான்டா கேட்டேன். வேற ஏதாச்சும் கேட்டேனா? சொல்கிற உனத்தாண்டா கேட்குறேன். ஏய், நமக்கு இருக்க 1008 பிரச்சனை இல்லை, உனக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்குது இல்லையா? ஏண்டா அதெல்லாம் பார்த்தா வாழ முடியுமா? பிரச்சனை இருந்தால் தான்டா வாழ்க்கை. ஆமாம், உன்னை ஒருத்தில்லைன்னு சொன்னது யாரா? அதெல்லாம் எதுக்குடா, அவங்க தான்டா ஒர்த்து இல்லை. துரோகிகளை பற்றி பேசுகிறது வேஸ்ட் ஆஃப் டைம்டா, ஓகேவா? ஆமாம், கர்மா இஸ் எ பூமராங், அது பார்த்துக்கும். சரியா, விடு. அதுவும் கரெக்டு தான். சரி சொல்லு, பிஎடு உள்ளாமா என்ன பண்ணலாம்? இதை சொல்லி பார்ப்போம். பிஎட் உனக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நிஜமாக தான் சொல்கிறானா இல்லை நம்மளை கலாய்க்கிறானான்னு தெரியலையே. ரொம்ப யோசிக்காத, உன்னோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிஎட் தான் நல்லா விட்டுருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று செட் ஆகுது. நம்ம ஃபேஸ்க்கு எது செட் ஆகுதோ அதான் நம்ம வைக்கணும். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. என் ஃபேஸுக்கு தாடி செட் ஆகுமா செட் ஆகாதா? ஆனால் நல்லா இல்லைன்னா உடவா போகிறேன் போட. உனக்கே தெரிய வேண்டாமா? உங்கள்கிட்ட போய் சஜஷன் கேட்டேன் பாரு, என்ன சொல்லன்ற. சரி கூட நானே பார்த்துக்கிறேன். போப்போ, உனக்கு என்ன எது பிடிக்குதோ அதை இது பண்ணு போ. என்னது? உனக்கு எது பிடிக்குதோ அதை வச்சுக்கடா போடா. ஆனால் மற்றவங்கள பற்றி யோசி, சரியா? மற்றவங்க என் ஃபேஸை பார்ப்பாங்க, அதுக்காக சொல்கிறியா? என்ன பண்ண போகிறானோ? மனசுக்குள்ளே என்னை திட்டிட்டு தானே இருக்கேன். மற்றவங்க மாதிரி உன்னை வந்து பாதியிலேயே விட்டு போக மாட்டேன். உன்னோட நல்லது கெட்டதில் கடைசி வரைக்கும் கூட இருப்பேன். இதைத்தாண்டா நினச்சிட்டு இருந்தேன். நீ சொன்னதே போதுண்டா, ரொம்ப சந்தோஷம். தாடி விட்டா நான் நல்லா இருக்கணும் உனக்கு பொறாமடா. ஓ இது வேற.